ஹலோ கைஸ், இந்த வீடியோல சீசன் ஆஃப் பிளாசமோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பிளாஷ்பேக்ல கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல. சோ அதை வந்து நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீங்க டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் டேட்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஹே நீ என்ன அமெரிக்கனா, கொரியால வாழ்ந்துட்டு அதுவும் கிஸ் பண்ணிட்டு டேட் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்படிதான் நிறைய பசங்க டியூஷன்ல ஒன்று, ஸ்கூல்ல ஒன்று, வீட்டில் ஒன்று நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீ ஏமாந்துற போற, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பார்த்து உஷாரா இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து டிராயிங் ஸ்கூல்ல டிரா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எல்லா ட்ரெஸ்ஸுமே வாஷிங்க்கு போட்டேன், இது ஒண்ணுதான் இருந்தது அதான் போட்டு வந்தேன், ரொம்ப ஹாட்டா இருக்கு, நம்ம ஏதாவது ஜூஸ் குடிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்க இருக்கிற ஒரு ஜூஸ் கடைக்கு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ ஆர்ட் கிளாஸுக்கு வரையே, உங்க அம்மாக்கு இது பிடிக்காதுல்ல, என்ன சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு எஸ்ஏ டியூஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரேன், அதுக்கு அவங்க கொடுக்குற மணி தான் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினும் அப்ப ஏதாவது இதனால பிரச்சனை வருமா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ எப்படிதான் நீ இந்த சாக்லேட் மின்ட் ஃபிளேவரை குடிக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வேணா குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடிச்சிட்டு அதை கொடுக்கும்போது அவங்க ஸ்ட்ரால வாய் வைக்காம அந்த கப்புல வாய் வச்சு குடிப்பாங்க. ஹே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அந்த ஸ்ட்ராலையே குடிக்கலாம், நம்ம எல்லாம் கிஸ்லாம் பண்ணிருக்கோம், நீ என்ன இதுக்கு இப்படிங்கிற அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கேஷுவலா சொல்றாரு கிஸ் பண்ணதை. நம்ம ஹீரோயினுக்கு பதட்டமாவது, சரின்னு சொல்லி ஸ்ட்ரால குடிச்சிட்டு சீ நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க திரும்பவும் அந்த ஆர்டிஸ்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஆர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ சொன்னதே நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃபீலிங்ஸ் அதிகமாவது, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஒரு பொருள் எடுக்கணும்னு சொல்லிட்டு நெருங்கி வராரு. நம்ம ஹீரோயினுக்கு நிஜமாலுமே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணா இங்க பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம பொம்மியும் ஜின்னும் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா கொஞ்சம் ஆட பழகிட்டாங்க போல. இப்ப அடுத்த சீன்ல கிளாஸ்ல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஜின்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு இது பிடிச்சிருக்குல, இது உனக்கு பிடிச்சிருக்குல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஏதோ ஒரு புக்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவனும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இது உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறது முன்னாடி உட்காந்து இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ அவங்க கிட்ட ஜின்னை பத்தி கேட்கற மாதிரியே இருக்கு. இவங்களும் இல்ல இல்லன்னு மனசுக்குள்ள சொல்றாங்க. டக்குன்னு எந்திரிச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. கிளாஸே திரும்பி பாக்குது. தூக்கத்துல இருந்து நம்ம ஜின்னும் எந்திரிச்சிடறான். இப்ப டக்குன்னு நான் ஆர்ட் ரூம் முடியும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்து கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆர்ட் ரூம் சாவியை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீ இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம பார்க்குக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தேன்ல, நீ தானே வந்து என்னை காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்லாம் நம்ம பொம்மி கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. பொம்மிக்கும் இது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நீயும் ஜேமினும் தான் லவ் பண்றீங்க அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீ ஜின்ன லவ் பண்றேன்னு சொன்னோன்னு எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொம்மியும் ஏதோ ஒன்று சொல்ல வரா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் வந்து அவங்க தங்கச்சி கிட்ட என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உன்னை பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பொம்மிக்கு கால் பண்ணும்போது பொம்மி வந்து போனே எடுக்கல. இப்போ போன் எடுத்து அட்டன் பண்ணியிருந்தா பரவாயில்ல, அட்டன் பண்ணாம இருக்கும்போது ஃபுல் ரிங் போய் முடிச்சுட்டு நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள நபர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த சிஸ்டம் வாய்ஸை கேட்டுட்டு இதுதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஹே அதெல்லாம் விடு, வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நான் பர்கர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து அவங்களோட தங்கச்சியை வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம பொம்மி நடந்து வராங்க. இப்போ பொம்மி இந்த தங்கச்சியை பார்த்துட்டு இதுதான் உன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கிட்ட கேட்கும்போது அந்த தங்கச்சி பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறா. நம்ம பொம்மியை ஹாய் சொல்றா. இப்போ சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம பொம்மி அங்க இருந்து போகும்போது, நாங்க பர்கர் சாப்பிட போறோம் நீயும் வரியா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அண்ணன் சும்மா தான் சொல்றான் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நிஜமாலுமே நீங்க தான் எங்க அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிஷ்யூ எடுக்க அங்க இருந்து போயிருவான். இப்ப இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. உங்களை பத்தி நிறைய எங்க அண்ணன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இல்ல நீங்களும் அவனும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கான், அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்காக டான்ஸ் ஆட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை கூட சொல்லியிருக்கான், உங்களுக்கு ஃப்ளவர் கொடுத்தது, அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஃப்ளவர் கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது, ஓ இதெல்லாம் சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம பொம்மி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பார்க்ல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம பொம்மி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட போனை நான் ஏன் எடுக்கலன்னா எங்க அம்மா வந்துட்டாங்க, ஸ்டடீஸ்ல என்னோட மார்க் ரொம்ப கம்மியாயிருச்சு, சோ அதனால எங்க அம்மா என்னை திட்டிட்டு இருந்தாங்க, அதனால தான் போன் அட்டன் பண்ணல அப்படின்னு நம்ம பொம்மி சொல்லும்போது, இங்க பாரு அதை பத்திலாம் நான் கேட்கவே இல்லை, உனக்கும் பேச விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதை பத்தி நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சொல்லிடுறோம். இப்போ சரி ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்கலாம் சொல்லும்போது நம்ம ஜின்னு அமைதியா இருப்பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்றதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பா சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஜின்னும் சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா பொம்மி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான். நம்ம பொம்மிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பொம்மியும் அந்த ஜின்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க போல. இப்போ பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் கேட்பாரு, எதுக்காக என் பக்கத்துல நிக்கவே மாட்டேன், என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் பக்கத்துல நின்னா இதே ரொம்ப படபடன்னு அடிக்குது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னோட நினைப்பா தான் இருக்கு, ஆனாலும் நீ இல்லாம தூரமா இருந்தீங்கன்னா நீ என்ன பண்றையோ ஏது பண்றியோ அப்பயும் உன்னோட நினைப்பா தான் இருக்கு, அப்ப இதுக்கு காதல் தான காரணம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. ஆனா எனக்கும் பயமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு,
திடீர்னு என் லைஃப்ல இருந்து நீ மறைஞ்சிட்டீன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜேமின் இருக்கான்ல, சோ அவனும் அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்கு வந்திருப்பான். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் நான் உன்னைய டேக் கேர் பண்ணிக்கிறதே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, உங்க அண்ணன் ரொம்ப நல்லவன், அவன் போனது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் என் கண்ணன் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதனால தான் தினமும் அவனோட டைரியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் டைரியில எழுதி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. ஆமா எழுதி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் அந்த டைரியில ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பேர் போட்டு நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் அந்த பொண்ணை நான் தப்பா நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க என்னோட ஸ்கூலுக்கு ட்ரைனிங் டீச்சரா வந்தாங்க. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணால தான் எங்க அண்ணன் கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையும் தாக்கு பிடிச்சு வாழ்ந்திருக்கான். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் வீட்டுல. இந்த கஷ்டத்தை கொடுத்தது யாரு, நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேமின் ரொம்ப கோவப்படுறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே சாஞ்சு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், எங்க அம்மா எதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க தெரியுமா, எங்க அம்மாவுக்கு நிறைய கனவு இருந்தது, அதெல்லாம் அவங்களால பண்ண முடியல, அதனால அந்த கனவெல்லாம் என்னை வச்சு தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் என்னைய படி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்ச எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் உனக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம், எனக்கும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசை, ஆனா நான் அப்படி இருந்துட்டேன் அப்படின்னா என் தம்பியை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, என் தம்பி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நானே இந்த கஷ்டத்தை வாங்கிக்குவேன், அவன் ரொம்ப ஹாப்பியா வளரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அதே சமயத்துல வீட்டுல இந்த டிராயிங் ஸ்கூல்ல மெம்பர்ஷிப்பா சேர்ந்ததுக்கான அந்த ரிசிப்டையும் நம்ம ஹீரோ வரைஞ்சி வச்சிருந்த அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே அவங்க அம்மா பாத்துறாங்க. பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப எஸ்ஏ கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் போயிட்டு இருக்காங்கன்னு கோவத்தோட உச்சியில இருக்காங்க. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தேங்க்யூ, பை.